இருடி வர. வரேன்டி. சீக்கிரம் வா கதை சொல்வா. சரி, சிங்கம் கதை சொல்லட்டுமா? சூப்பர். ஒரு ஊருக்கு ஓரத்துல அடர்ந்த காடு இருந்துச்சாம். ஒரு நாள் சோன்னு மழை பெஞ்சிச்சாம். அந்த காட்டுல பெரிய சிங்கம் இருந்துச்சாம். டமால்னு ஒரு பயங்கரமான இடி இடிச்சுதான். அந்த சிங்கம் காட்டை காவல் காத்துட்டு இருந்துச்சாம். யாரும் அதோட எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி எல்லையை சுத்தி வலை கட்டி வச்சிருந்துச்சாம். ஆனாலும் 4 கழுது புலிங்க மட்டும் சிங்கத்துக்கு பயப்படாம அந்த வலையை தாண்டி சிங்கத்தோட எல்லைக்குள்ள வந்துருச்சாம். சின்ன என்ன பண்ணிச்சுமா? சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த கழுத புலிகளை தேடி டம் டம் டம்னு கம்பீரமா குகைக்குள்ள நடந்து போச்சாம். அதான் போட்டேன். சரி சார், காலைல போட்டாண்ட வாங்க பார்க்கலாம். சரி முரளி, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. அதான் இன்ஸ்பெக்டர் பேசுனேன், அதான் சங்கர் பொழைச்சிட்டான்ல. நாளைக்கு கோட்டாண்டா வா பார்ப்போம். சார் அவனுக்கு ஏதோ நல்ல நேரம் இருக்கு சார். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு அவன் தம்பி என் கையில் தான் பால். டைம் ஆச்சுண்ணா. என்னடா அண்ணா யார் தெரியல. ராஜேந்திரன் தானே ஓனரு? பஜார் மொழி இருக்கேன்னு சொல்லி மற்ற எல்லாத்தையும் வெளியே கிளம்பி சொல்றா. சார் டைம் ஆச்சு சார். ஏய் சொல்றான்ல, கிளம்பு கிளம்பு. அதான்டா நானும் சொல்றேன், கிளம்பு. யாரா நீ? யாரா? எஸ்ஐல 2 ஸ்டாரா நீ? டேய் அந்த 3 ஸ்டார் ஃபோன் பண்றா. தலைவா, உங்க ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆர்வ கலர் வந்து நிக்குது. இந்தா நீயே பேசு. டியூட்டியை தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். போலீஸ்காரங்களுக்கு எங்க சார் நேரம் காணும்? நாளைக்கு தான் வைக்கல ஆஜர்படுத்த சொல்லிட்டான்ல. ரொம்ப வெறப்பானிக்காதையா, நட்டுக்க போற. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். வந்தது வந்துட்ட, ஒரு ஓசி குடி குடிச்சிட்டு போ. ஏய் அந்த ஊரை எடுத்து வைடா, நக்கிட்டு போட்டும். ஒன்றும் இல்லை சார், குடிபோதையில் ஒருத்தன் அடிச்சுக்கிறானுங்க. இவனுங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்றேன். அதான் முதல்லயே சொன்னேன்ல, கிளம்புன்னு. கிளம்பலாம் வா, வாடா. அடி தொலைச்சிருவேன். வா எந்திரி. யார
யாரு ஒரு என்னடா என்ன அனுபவிங்களா நிம்மதியாக குடி போறீங்களா? ஊசி குடி ஏய் இது மூடி வை இந்த வந்துடுறேன். ஸ்டேஷனில் எதுவும் பஞ்சாயத்தா சார்? ஏன் ஏட்டையா? இல்லை ரைட்டில் நாளைக்கு எஸ்கார்ட் இருக்குன்னு சொன்னான். யார் என்ன கேஸுன்னு கேட்கும்போது யோ என்னையா ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிற, என்னைக்கு இருந்தாலும் நீ அந்த எஸ்ஐ என்கிட்ட வந்து நிற்க தான் போகிறீங்கன்னு காண்டா பேசுகிறேன் சார். ஆமாம் ஏட்டையா, அந்த இன்ஸ்பெக்டர் லாயர்கிட்ட காசு வாங்கிட்டு 307 கேஸில் அக்யூஸ்ட்டை அரெஸ்ட் பண்ண மாதிரி தான் நான் அரெஸ்ட் பண்ணேன். நமக்கு எது சார் தேவையில்லாத வேலை? எது தேவையில்லாத வேலை? இந்த வேலையை பார்க்குறது தான் நம்ம சம்பளம் வாங்குகிறோம். போய் படுங்க, காலைல பார்க்கலாம். சரி சார், வரேன் சார். இது வரேன். ஐயோ என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சின்ன அடி. அந்த கழுத பிள்ளைங்களுக்கு என்னாச்சு? அந்த கழுத புள்ளிங்களை அடித்து கூண்டில் போட்டாச்சு. இப்போ இந்த சிங்கத்துக்கு இந்த மான் தான் தேவை. பாப்பா முடிச்சிட்டா. சும்மா இல்ல. அம்மா எங்கம்மா போனேன்? அப்பா வந்துட்டாரு. என்னடா சொல்லும், தூங்கலையா? எனக்கு கதை சொன்னாதான் தூக்கம் வரும். கதை தானே, அம்மா சொல்லுவாங்க. அம்மா ரொம்ப போர்ப்பா, சண்டை கதையா சொல்றாங்க. ஏண்டி அப்போ சிங்கம் கதை சூப்பர்னு சொன்ன? நீ போர்ப்போ, ஏய் அப்பா தான் சூப்பர். கரெக்ட். உன் அப்பா கிட்டே கேளு, அவர் தான் நல்ல மூட்ல இருக்காரு. நல்ல கதையா சொல்வார். 2 minutes சொல்லும், அப்பா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய கார்டன் இருந்துச்சா. அந்த கார்டனில் ஒரு அழகான எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை இருந்துச்சா. எதிர்த்த கார்டனில் ஒரு ப்ரௌன் கலர் டிராகன் ஃப்ளை இருந்துச்சா. அந்த பட்டர்ஃப்ளை கேர்ள் பட்டர்ஃப்ளையா, அந்த டிராகன் ஃப்ளை பாயா. அந்த டிராகன் ஃப்ளை ரொம்ப கோவக்காரனா. அந்த எல்லோ பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, அது ரொம்ப அன்பானதா. ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த டிராகன் ஃப்ளை புல்லட் ஓட்டிட்டு வந்துச்சு. புல்லட் ஒட்டிச்சா? ஆமா, அந்த புல்லட் ஓட்டிட்டு வர்றப்போ இந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணிச்சுப்பா? ஹலோ சார், உங்க நேம் பாரி வெங்கட் தானே? ஆமா, நீங்க? என் பேரு மாதங்கி. பிளட் பேங்க்ல இருந்து உங்க நம்பர் கொடுத்தாங்க. உங்க பிளட் குரூப் O நெகட்டிவ் தானே? ஆமா சார், என் அம்மாவுக்கு நீ ஜாயிண்ட் ஆபரேஷன். O நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. பிளட் டொனேட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுமா? எந்த ஹாஸ்பிட்டல்? மீனாட்சி ஹாஸ்பிட்டல் சார். ஹலோ. ஹலோ சார். நான் வந்துட்டேம்மா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஐயோ சாரி சார், நான் ஒர்க்கில் இருக்கேன். வார்ட் நம்பர் 302 பேஷண்ட் இருக்காங்க.
நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நர்ஸ் வந்துடுவாங்க. அவங்கள பார்த்து பிளட் கொடுத்துட்றீங்களா? ஓகேம்மா. தேங்க்யூ சார். ஆயிடா என்னடா கையில் என்ன பேண்டேடு? இதுவா? காலையில் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா, அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஆப்ரேஷனா, பிளட்டு வேணும்னா, அதான் போய் கொடுத்துட்டு வரேன். என்னது ஃபோன் கால் வந்துச்சுன்னு பிளட் கொடுத்துட்டு வரியா? போலீஸ்காரன் பண்ணுற வேலையா இது? ஏன் பிளட்டு கொடுக்குறது தப்பா? பிளட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லை, யாருக்கு கொடுக்குறோன்னு தெரியணும்ல. 3 மாதத்துக்கு முன்னாடி மாங்காட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பிடிச்சாங்களே, ஞாபகம் இருக்கா? ஒரு யூனிட் பிளட்டு 1500 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஏய், எனக்கு கூட மார்னிங் பிளட் வேணும்னு கால் வந்துச்சு. ஏபி நெகட்டிவ். எந்த நம்பர்லேருந்து வந்துச்சு? 9677-177-277. டேய், அதே நம்பர் தான்டா. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னா? மீனாட்சி ஹாஸ்பிட்டல். ஃபோன் பண்ண, ஸ்பீக்கரில் போட. ஹலோ பிளட் டொனேட் கேட்டு காலையில் கால் பண்ணியிருந்தீங்களே. சார், நீங்களா? சாரி சார், நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன். ஐசியூ வார்டில் பேஷண்ட் இருக்காங்க. பேஷண்ட் நேம் பவானி. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நர்ஸ் வந்துருவாங்க. பார்த்துட்டு பிளட் கொடுத்துருங்க. சரிங்க மேடம். தேங்க்யூ சார். ஐசியூ வார்டு எங்கே இருக்குது? சார் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது சார். ம். நீ பிளட்டு கொடுத்தது இந்த அம்மாவுக்கா? இல்லைடா, இவங்க வேற, அவங்க வேற. இந்த பொண்ணுக்கு எத்தனை அம்மா இருக்குன்னு தெரியலையே. இவளை சும்மா விடக்கூடாது. ஹலோ. ஃப்ராடு, எங்கடி இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யூ வேர்ட்ஸ். யார் நீங்கள்? இன்னைக்கு காலையில் உன்னோட இன்னொரு அம்மாவுக்கு பிளட்டு கொடுத்தேன். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? உன்னோட ஃப்ராடுத்தனெல்லாம் தெரிஞ்சு போச்சுடி. ஏண்டி, ஒருத்தன்ட்ட பிக் பாக்கெட் அடிச்சிங்க, அதுக்கப்புறம் வீடு பூந்து கொள்ளையடிச்சிங்க, இப்போது அடுத்தவன் ரத்தத்தை திருடி விற்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நீ இந்த திருட்டு பழப்பு பிழைக்கிறதுக்கு ஏதாவது கோயிலில் பிச்சை எடுத்து பிழைச்சிக்கலாம். சும்மா விடக்கூடாது. லாக்அப்பில் வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா தான் புத்தி வரும். ஹலோ சார், மரியாதையாக பேசுங்க. ஏய், உனக்கு என்னடி மரியாதை? ஹலோ. கட் பண்ணிட்டேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஐசியூவில் இருக்க பவானி அம்மாவை யார் அட்மிட் பண்ணது? மாதங்கி மேடம் சார். மாதங்கிங்கிறது அவங்களோட பொண்ணா? இல்லை சார், கிரீஸ்வரி ஹாஸ்பிட்டலில் லேப் நடத்திட்டு இருக்காங்க. வயசானவங்க கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சார். பவானி அம்மா கூட பிளட் கேன்சர் பேஷண்ட் தான் சார். அவங்களுக்கு மாதம் மாதம் பிளட்டை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அந்த அம்மாவோட பையனும் சரி, அவங்க ரிலேஷனும் சரி, யாருமே அவங்கள கண்டுக்கிறதே இல்லை சார். அந்த மேடம் தான் அவங்களுக்கு ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மேடமோட அட்மிஷன்னாலே எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான் சார். அந்த மேடம்க்கு ரொம்ப ஹெல்பிங் மைண்டட் சார். ஏன் சார், ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை. அவசரப்பட்டிய பாரி, இவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா, ஃப்ராட் அது இதுன்னு திட்டிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, அவங்களோட அட்ரஸ் கிடைக்குமா? ஒரு நிமிஷம் சார். இவங்களா இருக்குமோ? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்கே மாதங்கிங்கிறது நான் தான். உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்? இன்னைக்கு காலையில் உங்கள் அம்மாவுக்கு பிளட்டு தேவைன்னு ஒருத்தரை கேட்டிருக்கீங்க, அவரும் கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் அவரை திட்டிட்டு அவர் ஃபோன் காலை கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அவரோட ரத்தத்தை திருடிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ம். அதெல்லாம் இல்லை சார், அவர் தான் என்ன திட்டினாரு, அதான் நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். என்ன ஃப்ராடுன்னு திட்டினது அவர் தான். அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் விசாரிங்க. முதல்ல அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரிப்போம். உங்கள் அம்மாவுக்கு அவர் பிளட்டு கொடுத்தது உண்மையா? உண்மைதான் சார். நீங்கள் அவரை மீட் பண்ணீங்களா? நீங்கள் மீட் பண்ணாமலேயே உங்களுக்கு அவன் பிளட்டு கொடுத்துருக்கான். அந்த நேரத்தில் இவனை மாதிரி ஒருத்தன் அவன் கூட இருந்துக்கிட்டே அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டான்னு சொன்னால் நம்ப தானே செய்வான், சந்தேகப்பட தானே செய்வான். சந்தேகப்படுறது தப்பு இல்லையே. ஏதோ சந்தேகப்பட்டு கோவத்தில் உங்களை திட்டான். அதுக்கப்புறம் உங்களை பற்றி தெரிஞ்சு சாரி கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணார் அவர். ஓ, ம், சரிங்க சார், நான் அவர்கிட்ட சாரி சொன்னதா சொல்லிடுங்க. சரி, கிளம்புறேன். ம். ஒர்க் அவுட் ஆகலையே சார்,
ஒரு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடலாமா? என்ன லஞ்சமா? காலையில் பிளட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, டயர்டாக இருப்பீங்கல்ல, அதான் ஜூஸ் சாப்பிடலாமா? ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், பழைய மனுஷன். ஜாதகம் ஜோசியம் பாப்பாரு. பழகுற மனுஷங்க கிட்ட கூட கொலங்கோத்திரம் பார்த்து தான் பழகுவாரு. அம்மாவுக்கு அப்பா தான் உலகம். அவர் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஓகே தான். நான் எங்க பாட்டி மாதிரி. ஆக்சுவலி உலகத்தில் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர் நீ, சரிதானே? ம். ஓம் ஈசனே போற்றி, ஓம் ஞான பண்டிதனே போற்றி, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வணக்கம் சார். யார் நீங்க? சார் நீங்கள் உட்காருங்க சார், உட்காருங்க சார், நானும் உட்காந்துக்கிறேன். சார் என் பேர் பாரி வெங்கட். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. நான் வளர்ந்ததெல்லாம் அன்னை இல்லம்ன்ற ஒரு அனாதை இல்லத்தில் தான். இப்போது சப் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். உங்கள் பொண்ணு மதுவை உங்கள் சம்மத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும்தானா இல்லை என் பொண்ணுன்னு நினைக்கிறாளா? மதுவும் அப்படி தான் நினைக்கிறா. ம். ம். உங்கள் விருப்பத்தை சொன்னீங்கன்னா. என் விருப்பத்தை என் பொண்ணுகிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்பலாம். சரிங்க சார், ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். வரேங்கம்மா. என்ன? நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களாம், நம்மளையும் வர சொன்னாங்க. கோபம் குறைஞ்சிருச்சாமா? ம். நீங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் கால் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. கால் பண்ணட்டுமா? ம், போடு. மது. அம்மா, அவர்கிட்ட கொடுக்குறேன். சரி குடுமா. அம்மா. தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சின்னவ சாம்பவிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். மது சொன்னா நீங்கள் கூப்பிடுறீங்க. மதுவோட அப்பா அவர் கூப்பிட சொல்லி தான் கூப்பிடுறேன் தம்பி. நானும் அடிக்கடி நினைப்பேன் மது அங்கே கூட்டிகிட்டு வரணும்னு. நாங்கள் அங்கே வந்தால் மதுவோட அப்பாவுக்கு கோவம் அதிகமாகிடும் தான் அங்கே வராமல் இருந்துட்டோம். நீங்க என்ன அம்மானு கூப்பிடுறதுலயே உங்க மனசு எனக்கு புரிஞ்சது தம்பி. கண்டிப்பாக வந்துடுறோம்மா. சாம்பவிக்கு நானும் மதுவும் தான் எல்லா வேலையும் கிட்ட இருந்து பார்ப்போம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. சரிங்கம்மா, நீ ரெடியாரு. கோர்ட்டில் அக்யூஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். ம். தேங்க்ஸ். ரெடியாரு, வந்துடுறேன். பாய்.
என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லைம்மா, கோர்ட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. நீ கிளம்பி ஊருக்கு போ, நான் சாயந்தரம் வந்துடுறேன். சரிங்க, ஜாக்கிரதை. சரி சரி பை. சொல்றத முதல்ல கேளுங்க. சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்துச்சு? அது காலையில 10 மணிக்கு போறதுல ஒன்றும் நடக்கும். காலையிலேவா? ஆமா சார். எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சா? எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு சார். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதா? பண்ணியாச்சு சார். மைக் 20 டு ரெடில்ஸ் இன்ஸ்பெக்டர் உடனே லைன்ல வாயா. அதுதான்யா. T11 மைக் 32ங்கயா. வணக்கங்கய்யா. உன் வணக்கம்லாம் இருக்கட்டும்யா. ஒரு அக்யூஸ் எஸ்கார்ட் பண்ணி ஒழுங்கா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இதெல்லாம் என்னையா இன்ஸ்பெக்டர்? பட்ட பகல்ல கோர்ட்ல மர்டர் நடந்திருக்கு. டியூட்டியை ஒழுங்கா பார்க்க முடியலனா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடு. உங்க இடத்துக்கு வரதுக்கு நல்ல எஃபிஷியன்ட் ஆபீசர் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சாரிங்கய்யா. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் சாரி. வித்தின் டுடே அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆயிருக்கணும். அதர்வைஸ் யூ பீப்புள் வில் பி டெட். அக்யூஸ் யாருன்னு தெரியுமாயா? T11 மைக் 32ங்கயா. கொலை செஞ்சது குண்டா சங்கர் தம்பி ஜெகான்னு சொல்றாங்கயா. இன்னைக்கு இறந்த பஜார முரளி ஜெகாவுடைய அண்ணன் சங்கர விட்டுன ரெவெஞ்சா இருக்குன்னு நினைக்கிறேங்கய்யா. அதெல்லாம் நல்லதாங்க சொல்றேன். ஒழுங்கா அக்யூஸ்ட் பிடிக்கிற வேலையை பாரு. சரிங்க சார், ரோஜருங்கய்யா. எல்லாம் இவனால வந்தது சார். எல்லாம் தெரியும்னு சொன்னா சார் அந்த வக்கீல் இன்னைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன்னா முந்திரி கோட்டை மாதிரி முந்திக்கிட்டு பண்ணிய என்னாச்சு? நாங்களாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. ஆஃப்டர் ஆல் நீ வந்து 5-6 வருஷம் கூட ஆகல. நாங்களும் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த புதுசுல இப்படிதான் விரப்பா இருந்தோம். ஹலோ, உங்க சொந்த பிரச்சனை அப்புறம் வச்சுக்கோங்க. அக்யூஸ்ட் பிடிக்கிற வழியை பாருங்க முதல்ல. ஓ, இந்த நிக்கிறார் சார், ஆனஸ்ட் ஆபீசர். இவர் பிடிப்பார் அக்யூஸ்ட. நிச்சயம் பிடிப்பேன் சார். சார், மீஞ்சூர் சுனாமி கோட்ரஸ் பக்கத்தில் தான் சார் ஜெகா வீடு. மா கொஞ்சம் தான் இருக்கு, நான் பண்ணிக்கிறேன். நீ எழுந்து போய் ட்ரெஸ் பண்ணு போ. முடிச்சிட்டு போறேம்மா. அம்மா, அக்கா. ராணிமா, ராணிமா, இந்தாங்க பிடிங்க பிடிங்க. ஏய் செல்லக்குட்டி. இந்தங்கண்ணா. அக்கா. ஏய், என்ன நீ இவ்ளோ அழைச்சிட்ட? எனக்கு என்னடி, நீ தான் அழைச்சிட்ட. அப்படியே தான் இருக்கேன். ஏய் சித்திய தெரியுதாடா? மது, அம்மா, வாமா வா. எப்படிமா இருக்க? செல்லக்குட்டி வாடா. இப்பதான் கொடுத்து வச்சிருக்கேன் என் கண்ணு உன்னை பாக்குறதுக்கு. மாப்பிள்ளை எங்கம்மா? திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு. ஈவினிங் வந்துருவாரு. அம்மா, அப்பா பின்னாடி தாமா இருக்காரு, போய் பாரு. சரிம்மா. ஏய் செல்லம், உனக்கு என்ன வேணும்? பாட்டி செஞ்சு தரேன். உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? அப்பா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க ஒரு பையனை பார்த்து எனக்கு கட்டி வச்சிருந்தா கூட இப்படி பார்த்துப்பாங்களான்னு தெரியாது. என்னோட சந்தோஷம் தானேப்பா உங்களுக்கு முக்கியம்னு சொல்லுவீங்க. நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. நான் சந்தோஷமா இல்லையே. ஏங்க என்னங்க நீங்களே வர சொல்லிட்டு இப்படி பண்ணா எப்படிங்க? அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுங்க. அப்பா ப்ளீஸ் பா. வீடு பூட்டிங்க சார். ஒரு நிமிஷம் சார். நல்லா விசாரிச்சிட்டேன் சார். 3 நாளாக பூட்டியே தான் இருக்கான் சார். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பல்லு பொழின்னு இருக்கான். அவனை பிடிச்சி அவனை பிடிச்சிடலாம் சார். சரி வாங்க. உன் பேர் என்ன?
பாக்கியா. என் பேர் என்ன தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன? ராஜமாணிக்க தாத்தா. அது சரி. சரி, வேற என்ன தெரியும் என்ன பத்தி? உங்களுக்கு எங்களை பிடிக்காதுன்னு தெரியும். உன்னை யார் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க? என் புச்சி செல்லம். இதெல்லாம் ஏற்கனவே பேசி வச்சது தான். பொண்ணு பார்க்கறங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான். நிச்சயார்த்தம் வர 22ஆம் தேதி வச்சுக்கலாம். தை மாதம் கல்யாணம். என்ன சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன சார்? பல்லு பழனி விடியது தான் அந்த ஊர் தான். கூப்பிடுங்க. பையனே ஆபத்துல இருக்கானே. வா, எஸ்ஐ வந்துரு. வா. என்ன சார்? ம், வா வா. யோ, என்னையாச்சு? அப்பா, நான் ஊருக்கு கிளம்புறேன். அப்பா, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். அப்பா, அப்பா, அப்பா. ஏய், ஜகாங்கடா, உன் கூட்டாளி தானே? சார், முன்ன மாதிரிலாம் இல்லை சார். உள்ள கூட்டின அனுப்பது தொழிலாம் போறதில்ல சார். நீ தொழிலுக்கு போகாம இரு, அது எனக்கு தேவையில்லை. அவன் இருக்கிற இடம் உனக்கு தெரியும். ஒழுங்கா சொல்ல, இல்லைனா அவன் பழைய கேஸில் நோண்டி உள்ள தள்ளிடுவேன். சார், என்ன சார், வாழ விடுங்க சார். வாழு, சொல்லிட்டு வாழு. அழாதம்மா. அப்பாக்கு உன் மேல இருக்கிறது கோவம் இல்ல, வருத்தம் தான். அது மாறிடும். அம்மா ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? புஜிமா கிட்ட அப்பா ரொம்ப பாசமா இருக்காரு. அவளை இங்க விட்டுட்டு போ. இருக்கட்டும், 2 நாள் கழிச்சு நீ மாப்பிள்ளையோட வா. அதுக்குள்ள உங்க அப்பா மனசு மாறிடும். டேய் புஜி, பாட்டி கூட இருக்கியாடா? புச்சி, தாத்தா பாட்டியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடம் பிடிக்காம சாப்பிடணும், சரியா? சரி. நீங்கள் அந்த போய் பாருங்க. சரி சார். ஏய், தனியாக கம்மியாக ஊற்றுற சொல்றியா? ஏய், ஆப்பிள் ஒன்று குடி. ஏய், ரைட்டு விடுறா. உடையாம சாப்பிடு பாப்போம். யாருக்கிட்ட எப்படி உள்ள போகுதுன்னு மட்டும் பாரு. அண்ணா, போலீஸ்காரங்க வந்துடுறாங்கண்ணா. ஏய், ஏய், விட்றா. மாமா, அவனை பிடிச்சிக்கியா? சரி சார். என்னடா சார், வேணாம் சார். வேணாம் சார். சார், வேணாம் சார். விட்டுருங்க சார். வேணாம் சார்.
வேணாம் சார் விட்டுருங்க சார். என்னடா என்ன வா என்னடா கொலகாரனுக்கு வக்காலத்தா ஓடுறா ஓடுறா தொலைச்சு கூட்டு போக அட பேர் என்ன? ஜெகநாதங்க ஐயா. இவாளுங்க அடிச்சாங்களோ? ஆமாங்க ஐயா, செம்மடி வச்சிட்டாங்க ஐயா. கொலை பண்ணா அடிக்காம கொஞ்சுவாளோ? அங்கே பண்ணி இங்கே பண்ணி கடைசியில் கோர்ட்டு வாசல்லையே கொலை. 15 நாள் ரிமாண்டு. கூட்டிகிட்டு போங்க சார். அடா ஏட்டையா சார் உடலில் ஃபார்மாலிட்டிஸாக முடிச்சு என்ன கூப்பிடுங்க. சரிங்க சார். மிஸ்ட் கால்ஸ் சார். நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார். ஹலோ. சாரி மது, சைலண்டில் போட்டிருந்தேன், ஃபோன் எடுக்க முடியல. பரவாயில்லைங்க. உண்மையிலேயே சுச்சுவேஷன் எப்படிமா? நமக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. இத்தனை நாள்ல என்ன நீங்க தனியா எங்கேயும் அனுப்பினதே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன அனுப்பியிருக்கீங்கன்னா உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுதுங்க. தேங்க்ஸ்மா. ஃபங்க்ஷன் எப்படி போச்சு? நல்லா போச்சு. புஜிமா அவ பாட்டி கூடயே இருக்கா. அம்மா வர சண்டே நம்ம 2 பேரையும் ஒண்ணா வந்து கூட்டிட்டு போக சொல்லிருக்காங்க. அதை சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு 2 ஹவர்ஸா ட்ரை பண்ணேன். இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? சரி, இப்போ எங்கே இருக்க? கோயம்பேடு வந்துட்டேங்க. சரி, நான் அங்கே வந்துடுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் புழலில் ஜட்ஜ் வீட்டுக்கிட்ட இருக்கேன். நீங்க இங்க வரதுக்குள்ள டைம் ஆயிடுங்க. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாப்க்கு வந்துடுறேன். நீங்க அங்க வந்துருங்க, நம்ம 2 பேரும் ஒண்ணா போயிடலாம். சரி, நீ அங்கே வந்துடு, நான் வெயிட் பண்ணுறேன். சார். சார் எங்கே சார் இருக்கீங்க? என்ன வரலையா? ஒன்றும் லேட்டையா, மது இங்கே பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ண சொன்னா. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வரல. அதான் கோயம்பேடு போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறேன். அப்படியே சார். ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா சார்? பண்ணேன், சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. சார் ஏதாவது சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிருக்கும் சார். இங்கே வந்தாங்கன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார். சரிங்க ஏட்டையா, நான் போய் பார்க்குறேன். சரிங்க சார். சார். ஏட்டையா, நம்ம ரெட்டில் சரியில்லை, ஒரு புருஷன் பொண்டாட்டி பாடி கிடக்குதான். இப்பதான் கண்ட்ரோல்ல இருந்து கூப்பிட்டாங்க. நீங்க கிளம்பி போங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சார்.
சொல்லுங்க ஏட்டியா. சார் ரெடியில் சேரி வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா சார்? என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் உங்களை வர சொல்கிறார் சார். என்னவா அந்த ஆளுக்கு? சார் வர சொல்கிறார் சார். அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை. சரி வர வைங்க. என்ன ஏட்டியா? நல்லா வாங்க சார். என்ன சொல்கிறேன் வாங்க சார். மதுவா? ஐயோ சார் சார் மதுவா, ஐயோ மது, ஐயோ 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 மது, என்னாச்சுமா? யார் என்னடா பண்ண? யார் தெரியல சார். ஐயோ மதுவா 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 கொண்டு கொண்டு மதுவாயிடு பாடுறா, அது கொண்டு பாடுறா. ஐயோ யார் உன்னை எப்படி பண்ணது? ஐயோ மதுவா குட்டி மது, மதுவிட்ட பாடுற குட்டிமா. மது மதுவா மது, ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டேன்டா. மது மதுவா மதுக்குட்டி மதுவா உன்னை விட்டுட்டேடா மது. சார் இன்ஸ்பெக்டர் உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் வர சொன்னார் சார். பாப்பா சாப்பிட்டு தூங்கிட்டா, கூட அன்பு இருக்கா. இருங்க நான் வரேன். வெயிட் பண்ணுறேன் சார். வணக்கம் சார். சார் சார் பாப்பாரி உட்கார். அப்புறம் பாரு, நடந்தது நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. போலீஸ் சர்வீஸ்ல இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கடந்தாப்பா ஆகணும். சரி பாரு, மேட்ருக்கு வரேன். உன்னோட லவ் மேரேஜ் தானே? ஆமாம் சார். ஏட்டியா சார் இன்னைக்கு நடக்கிற பாதி கள்ளக்கதல் கொலைக்கேசை விசாரிச்சா ஆரம்பத்தில் எல்லாமே லவ் மேரேஜ் கேஸா இல்லை? ஆமாம் சார். டெய்லி நியூஸ் பேப்பரை பார்த்தாலே தெரியுமே பாரு. சரி பாரு, சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ ஒய்ஃப் கூட போல. சரி, ஊருக்கு போன ஒய்ஃப் கூட போன்லயே வந்து பேசுனியா? இல்லை சார். போனா போய் தொலைதுன்னு விட்டியா, இல்லை உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு அக்யூஸ் ஜகாவை பிடிக்கிற டென்ஷன், அதனால ஃபோன் பேச முடியல. ஓ, டியூட்டி கான்சியஸ் ஆனஸ்ட் ஆஃபீஸர் வேற. என்னடா நம்ம சாதாரண எஸ்ஐ, நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு கூட இல்லாம ரிமாண்ட் பண்ற ஆனஸ்ட் ஆஃபீஸர்லாம் நீங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு போய் கூட போன்ல பேசுன பண்ணாங்க சார்.
நான் எடுக்கல. 26 மிஸ்டு கால், ஏன் எடுக்கல? ஃபோன் சைலண்ட் மோடில் இருந்துச்சு, அதனால எடுக்க முடியல. ஒரு போலீஸ்கார மாதிரி பதில் சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையன் மாதிரி பதில் சொல்கிறீங்க. அப்போ எப்போ தான் உங்கள் கிட்ட பேசுனீங்க? நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். இல்லை, 10:43. அப்போ அவங்க எங்கே இருக்கதா சொன்னாங்க? கோயம்பேடு. இல்லை, அவங்க இருந்தது வடபழனி. வடபழனியில் இருந்துக்கிட்டு கோயம்பேடில் இருந்ததா போய் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. என்ன சொல்ல வரீங்க? குட். உனக்கு தெரிஞ்ச உண்மையில மறைக்காம சொல்லிடு. உன் ஒய்ஃபுக்கு இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. செத்து போன இந்திக்காரன் கூட பழக்கமாம. உண்மையில ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது பாரு. அந்த இந்திக்கார ஊரும் தெரியல, பேரும் தெரியல. ஃப்ராங்கா கேட்குறேன், உன் ஒய்ஃபுக்கு வேற ஜென்ட்ஸ் கூட பழக்கத்துது. ஐ மீன் இல்லீகல் ரிலேஷன்ஷிப். இது நான் ஏன் கேட்குறேன்னா, நீ டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன். எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்த பாரு. அதனால வீட்டில் நீ டியூட்டி பார்க்கல போல. அதான் வேற எவனும் வீட்டில் டியூட்டியை சார். சூப்பர் சார், சூப்பர் சார். இடியட், நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனாயா? ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க. கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லாம வேலை பார்த்த ஸ்டேஷன்லயே லாக்அப்ல இருந்த போலீஸ்கார கதையெல்லாம் உனக்கு தெரியாதா? பாக்குறியா? இதே ஸ்டேஷன்ல உன்னை லாக்அப்ல வைக்கிறேன். எஸ் சார். என்னையா அங்கே ப்ராப்ளம்? சார் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல ஃபோன் வந்தது. இன்ஸ்பெக்டர் கை உடைஞ்சிருக்கா சார். கையை உடைச்சிட்டானா? இன்ஸ்பெக்டரே அடிச்சிருக்கான்? குடிச்சிருக்கானா அவன்? இல்ல சார், நார்மலா தான் இருக்கான். இடியட். பிளேஸ் ஹிம் அண்டர் சஸ்பென்ஷன். ஓகே சார். சொல்றா. ஹரி, உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. டென்ஷன் ஆகாத. என்ன மெசேஜ்? நீ பாரு. போன மாசம் நம்ம ரெட்டில் தெரியல ஒரு காதல் ஜோடி இறந்து கிடந்தாங்கல்ல, அவங்க என்னுடைய ஸ்டேஷன் எஸ்ஐ பாரி வெங்கட்டோடைய மனைவி. என்னுடைய விசாரணையில இறந்து கிடந்த லேடி அந்த ஆளு கூட கள்ள தொடர்பு இருந்ததா தெரிய வந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட போனை உடைச்சிட்டா எல்லாம் சரியாயிடுமா? எத்தனை போனை உடைப்பேன்? இன்னைக்கு ஒட்டுமொத்த டிவிக்காரங்களும் என் பொண்ணை பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள உங்களால என்ன பண்ண முடியும்? என் பொண்ணு செத்தது அவங்கள பொறுத்த வரைக்கும் வெறும் டிவி நியூஸ் தான். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. அவளுக்கு 9 வயசு இருந்தப்போ பக்கத்து வீட்டு பசங்களோட விளையாடிட்டு இருப்பா. அப்போ ஒரு பையன் வந்து என்னோட 1 ரூபா காணும், அது உங்க பொண்ணு தான் எடுத்தான்னு சொன்னான். 1 ரூபா தானே, நீ என் பாக்கெட்டு வந்து 1 ரூபா எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்தேன். அதை அவன் பார்த்துட்டு நீங்களும் நான் எடுத்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களேன்னு நைட்டு பூரா அவன் தூங்கவே இல்லை, நானும் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த 1 ரூபாவை தேடி எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு நான் கொடுத்த 1 ரூபாவை எடுத்து என் பாக்கெட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட பேசினா. அந்த சின்ன வயசுலயே அந்த பழி அவளால தாங்க முடியல. இப்ப இவ்வளவு பெரிய கலகத்தை அவளுடைய ஆத்மா எப்படி ஏத்துக்கும்? நீங்க ரொம்ப நல்லவர் தான் தம்பி. என் பொண்ணை நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க. இப்ப நடந்தது மதுவுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, என் பேத்திக்கும் தான். தாய் இல்லாம கூட பொம்பளை பிள்ளைய வளர்த்துடலாம். ஆனா தாய் நடத்த கெட்டவங்கிற பேரோட இந்த கேடு கெட்ட சமுதாயத்துல வாழ முடியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எங்க பேத்தி இங்க இருக்கிறத விட எங்களோட இருக்கிறது தான் நல்லது. என்னப்பா
T14 Red Hills போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர். வாங்க உட்காருங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? 2 வீக்ஸ் பேக் நடந்த மர்டர் கேஸ் விஷயமா விசாரணை ரிப்போர்ட் அனலைசேஷன் கொடுத்துருந்தோம். மோஸ்ட் ப்ராபப்ளி உங்கள் ரிப்போர்ட் ரெடியாக இருக்க சான்ஸ் இல்லை. நீங்கள் வேணால் ப்ரியாரிட்டி ரிக்வெஷன் கொடுங்க, நான் அதை சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். சார் வேறு எப்படியாவது. நீங்கள் ரெட் ஹில் ஸ்டேஷன் தான் சொன்னீங்க. உங்கள் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. ஹலோ ஹலோ இசக்கி சார், எப்படி இருக்கீங்க? நான் டாக்டர் பாலமுரளிவர்மன் பேசுகிறேன். சொல்லுங்க டாக்டர். பேசி ரொம்ப நாளாச்சு, வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம். பிராங்கா கேக்குறேன். ஓ ஒய்ஃப் வேற ஜென்ஸ் கூட பழகுறது. ஐ மீன் இல்லீகல் ரிலேஷன்ஷிப். நான் ஏன் கேக்குறேன்னா டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போறேன். எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்து அதனால வீட்டுல நீ டியூட்டி பார்க்கல. சார் உங்கள் பேர் என்ன? பாரி. எஸ்ஐ பாரி சார். ஓ ஓ ஓகே சார், ஓகே சார். ஐ கால் யூ லேட்டர், ஐ கால் யூ. சார் நீங்கள் சஸ்பென்ஷனில் இருக்கீங்களா? என்னை சீட் பண்ணுறீங்களா? என் வேலைக்கு உழவு வைக்கிறீங்களா? சாரி சார், நான் இங்கே போலீஸாக வரல, ஒரு விக்டிமாக வந்திருக்கேன். சார் நீங்கள் என்னவா வேணால் வாங்க, பட் என்னால் இந்த விஷயத்தில் எதுவுமே செய்ய முடியாது. சார் ப்ளீஸ் நீங்கள் எப்படியாவது. இதுக்கு மேலே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் மேல் இடத்துல பேச வேண்டியிருக்கோம். ப்ளீஸ் பி அவுட். கிளம்புங்க சார், வெளியே போங்க, கிளம்புங்க. இதான் நீ கேஸை ஹேண்டில் பண்ணுற லட்சணமா? சார் அது வந்து வாய முடியா, உன் வண்டவாளெல்லாம் ஐஎஸ் ரிப்போர்ட்டு தெரிஞ்சு போச்சு. சார் நீங்கள் வர சொன்னது எஸ்ஐ பாரி வெங்கட் வந்திருக்காரு. வர சொல்லு. உன் மெடிக்கல் லீவ் அப்ரூவ் பண்ணிட்டேன், நீ கிளம்பு. சரிங்க சார். வா பாரி. எஸ் சார். உன் சஸ்பென்ஷனை ரிவர்ட் பண்ணியிருக்கேன், நாளையிலேருந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிடு. இல்லை சார், வேணாம். வேணான்னா? எனக்கு இந்த வேலை வேணாம் சார். வேலை வேணான்னா என்னையா அர்த்தம்? நீங்கள் நினச்சா போன்னுவீங்க, நினச்சா வான்னுவீங்க. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருக்கணும். எனக்கு இந்த வேலையும் வேணாம், ஒன்றும் வேணாம் சார். இந்த பார் பாரி, நீ அந்த இன்ஸ்பெக்டர் அடித்ததுக்கு உன்னை சஸ்பெண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நியாயமாக நீ அவன் கையை உடைச்சதுக்கு ரிமாண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ கூட எதுக்கு தெரியுமா உன்னை கூப்பிட்ருக்கேன்? ஐஎஸ் ரிப்போர்ட்டில் உன்னை பற்றி நல்ல விதமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, உன்னோட நேர்மையை பற்றி பர்சனலாக எனக்கும் நல்லா தெரியும். நேர்மை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சொன்னீங்களே நேர்மை, அது இருக்கிறதுனால தான் என் மதுவை தப்பானவன் மீடியா முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். இப்போ என் கண்ணு முன்னாடி தப்பாக நிற்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க போனா அங்கே அந்த சிஎம்ஓ அசிங்கப்படுத்தி அனுப்புகிறான். அவனையும் ஒன்றும் பண்ண முடியல. இனிமேல் இந்த நேர்மையை சுமக்க நான் தயாராக இல்லை சார். இந்த போலீஸ் யூனிஃபார்ம் ஆசைப்பட்டு போட்டேன், ஆனால் இப்போ வெறுப்பாக இருக்கு. என் மதுக்கான நியாயத்தை நானே தேடிக்கிறேன் சார். அவசரப்படாத பாரி, காரணம் இல்லாமல் நான் உன்னை கூப்பிடல. நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையா. சார், நீங்கள் எந்த காரணத்துக்காக என்ன கூப்பிட்டுருந்தாலும் சரி, என் முடிவு இதுதான். யோ, என்ன கொஞ்சம் பேச விடியா? நேர்மையை தூக்கி சுமக்க முடியாதுன்ற, யூனிஃபார்ம் போகிறதுக்கு வெறுப்பாக இருக்குதுன்ற, ஆனால் உன் பொண்டாட்டிக்கான நியாயம் மட்டும் வேணுன்ற, அது எப்படியா கிடைக்கும்? இந்த பார், தனிப்பட்ட முறையில் நீ என்ன பண்ணாலும் கடைசியில் அக்யூஸை எங்கள் முன்னாடி வந்து தான் நிற்கணும். உன் கோவத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு எஸ்ஐ குற்றவாளியாக நிற்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே அசிங்கம். உன் கோவத்தையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு பார். இன்வெஸ்டிகேஷனில் உன் ஒய்ஃபுக்கும் அந்த இந்திக்காரனுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதனால நடந்த மர்டர்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கான் அந்த இன்ஸ்பெக்டர். சார், இது ராங் இன்வெஸ்டிகேஷன். அந்த இன்ஸ்பெக்டர் ஏன் மேலே இருக்கிற மோட்டிவ்ல இந்த கேஸை ராங்கான ரூட்ல கொண்டு போயிட்டு இருக்காரு. தெரியும் பாரி, அதனால தான் இசக்கி அந்த ஐஓ போஸ்ட்லேருந்து தூக்கிட்டேன். இந்த கேஸில் கண்ணுக்கு தெரியாத குற்றவாளியை நோக்கி நம்ம விசாரணை பண்ணியாகணும். அதுக்கு போலீஸ் விசாரணை மட்டும் இல்லை, அதை மீறி தனிப்பட்ட ஒரு எமோஷன் தேவைப்படுது. நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே தெரியும். ஒரு மர்டர் கேஸ்க்கு ஐஓவா இன்ஸ்பெக்டரோ இல்லை அபோவ் ரேங்க் ஆஃபீஸரோ தான் இருக்கணும். நீ ஒரு எஸ்ஐயாக இருந்தாலும் எதுக்கு இந்த கேஸை உங்ககிட்ட கொடுக்குறேன்ற காரணத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் இந்த டிபார்ட்மெண்ட் மேலே, யூனிஃபார்ம் மேலே உனக்கு நம்பிக்கை வரலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது.
ஏட்டையா சார் ஒரு மர்டர் கேஸ்க்கு என்னெல்லாம் ரீசன்ஸாக இருக்கும்? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரிவெஞ்ச் மர்டர் தான் சார் அதிகம். வேற? அப்புறம் பணம் நகைக்காக. மர்டர் ஃபார் கெயின் வேற? இப்போல்லாம் செக்ஸுக்காக கூட அதிகமாக நடக்குது சார். செக்ஸ். இது இல்லாமல் எம்ஓ கிரிமினல்ஸ், தொழில்முறை குற்றவாளிகள். அப்புறம் சடன் கிரைம்ஸ், அதாவது முன்கூட்டியே திட்டம் போடாமல் திடீர்னு நடக்கிற கிரைம்ஸ். பெரும்பாலும் பணம், நகை, செக்ஸ், சடன் ஆங்கர், இந்த காரணங்களுக்காக தான் நடந்திருக்கு. Revenge. Order. For gain. Sudden crimes. இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். சார் இந்த ஜெகா பஜார் முரளி இந்த டீமில் யாராவது? அவனுங்களா இருக்க வாய்ப்பில்லை. மது இறந்த 3வது நாளே நான் விசாரிச்சிட்டேன். பஜார் முரளிக்கு சொந்தம்னு சொல்லிக்க பெருசாக யாரும் இல்லை. ஒரு அக்கா, ஒய்ஃப், 4 வயசில் ஒரு குழந்தை. அதுவும் இல்லாமல் அவன் செத்ததுக்கப்புறம் அவனோட மொத்த கேங்கும் உடஞ்சிருச்சு. ஜகாவை நம்ம ரிமாண்ட் பண்ணதுலேருந்து அவன் உள்ளே தான் இருக்கான். குண்டாஸில் போட்டிருக்கோம். நாம் அவனை ரிமாண்ட் பண்ண அதே நாளில் இவ்வளோ பெரிய பிளானை போட்டு ரிவெஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவன் ஒன்றும் மும்பை அண்டர்கிரவுண்ட் தாதா இல்லை, லோக்கல் ரவுடி தான். இதை விடுதான் சார். சார், அன்னைக்கு நீங்கள் பட்டுன்னு கோவப்பட்டு என் பசங்க முன்னாடி என் மேலே கை வச்சிட்டீங்க. அந்த கோவத்தில் தான் நான் உங்கள் சட்டையை பிடிச்சேன். கட்சிக்காரங்க முன்னாடி கெத்துக்காக இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு சார். அதான் சார் பண்ணேன். ஜம்பமாக குரல் கொடுக்குற எல்லாருக்கிட்டையும் நான் சண்டை போடணுன்னா வருஷம் பூரா நான் சண்டை தான் சார் போட்டுன்னு இருக்கணும். குட்டிமா, அம்மா கிட்ட சொல்லி 2 அங்கிளுக்கு காப்பி எடுத்துன்னு வர சொல்லு. சரிப்பா. சார், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் ஒர்த்து இல்லை சார். நம்புங்க சார். ஊருக்குள்ள தெரியும் அண்ணா வாழ்ந்த பெருமை. அண்ணா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இலக்கணம். நீ குழந்தையாக மறுபடியும் பிறக்கணும். டேய், அண்ணனை ஜெயில அப்படியே இங்கே எதிராக வரான். தெரியலடா, நீ எதுக்கும் பொருள் எடுத்து வை. பக்கத்தில் வந்தானா போட்டு எஸ்ஸா இல்லை. ஏய், இங்கே வா. எங்கடா குதிரை வெங்கடேசன்? சொல்லு சார். அண்ணன் 1 மாதம் முன்னாடி தான் ஜெயிலேருந்து வெளியே வந்துச்சு. அஞ்சாகமலை வரையா ஃபுல்லாக குச்சிச்சு போச்சு. அடுத்து என்ன சார்? தெரியலையாட்டையா, நம்ம இன்னும் சரியான ரூட்டில் போகணும்னு தோணுது. இது வழக்கமான கொலை இல்லையோன்னு தோணுது. மது என்கிட்ட கடைசியாக பேசினதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவள் கொல்லப்பட்டிருக்கா. அதுவும் நான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரோட்லேயே. கேஸ் இவ்வளோ நெருக்கமாக இருந்தோம், நம்மளால ஒன்றும் செய்ய முடியலன்னு நினச்சா. சார்,
ரெகுலரான போலீஸ் விசாரணை விடுங்க சார். உங்கள் மனசுக்கு என்ன சார் தோணுது? சரியா சொல்ல தெரியலட்டியா. முதல்ல மது வந்த ஆட்டோ எதுன்னு கண்டுபிடிக்கணும். அவள் பாடி கிடந்த இடமோ அவள் கொல்லப்பட்ட இடமோ ஒன்றான்னு தெரியணும். பக்கத்தில் இருந்த பாடி யாருன்னு தெரியணும். அந்த சிடி ஃபைலில் முதல்ல பாடி யார் பார்த்ததுன்னு கூட இல்லை, அதுவும் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம கேஸ் ஒழுங்கான வழியில் போகும். சார் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம் சார். 1 by 1 போவோம். சரிங்க சார். அன்றைக்கி மதுமா வந்தது நார்மல் ஆட்டோவா இல்லை ஷேர் ஆட்டோவா? அதுவும் அன்னைக்கு ஆட்டோவில் வரேன் தான் சொன்னான். ஆனால் அது எந்த ஆட்டோன்னு சொல்லலை. நார்மல் ஆட்டோவா இல்லை ஷேர் ஆட்டோவான்னு சரியாக தெரிஞ்சால் ஒரு 100 வண்டியை விசாரிச்சா போதும் சார். இல்லைன்னா ஒரு 1000 வண்டிக்கு மேலே செக் பண்ண வேண்டியது இருக்கும். பார்க்கலான்ட்டியா. அந்த பிஎம் ரிப்போர்ட் என்னாச்சு? அது நான் ஃபாலோ பண்ணி தான் சார் இருக்கேன். நாளைக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். சரி ஆட்டியா, காலையில் பார்க்கலாம். வரேன் சார். அம்மா வர சண்டே நம்ம 2 பேரையும் ஒண்ணா வந்து கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. அவ அவங்க தாத்தா பாட்டி கூட இருக்கேன்னு சொல்லிட்டா. அதை சொல்றதுக்காக தான் நான் கோயம்பேடுலேருந்து இங்கே எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன். ஆட்டோ எந்த ஸ்பீடில் ஓட்டினேன்? எப்போ ஒரு நார்மல் ஸ்பீடு தான் சார். ஷேர் ஆட்டோ வரதான் நிறுத்தி வரலாம். இது நார்மல் ஆட்டோ தானே சார். ஷேர் ஆட்டோ நைட்டில் அதிகமாக ஓடுறது நார்மல் ஆட்டோவா ஷேர் ஆட்டோவா? நைட்டு 10 மணிக்கு மேலே நார்மல் ஆட்டோ கூட ஷேர் ஆட்டோ தான் சார் அதிகமாக ஓடும். கோயம்பேடுலேருந்து ரெட் ஹில் ஸ்கூலில் எத்தனை இடத்துல நிப்பாட்டுவீங்க? ஆப்பிங்களா கணக்கில்லை சார். எந்த இடத்துல கை போடுறாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டுவோம் சார். பொதுவாக வண்டியை நைட் டைமில் எத்தனை மணி வரைக்கும் ஓட்டுவீங்க? மேக்ஸிமம் 2 மணி வரைக்கும் ஓட்டுவோம் சார்.